தாலி கட்டின புருஷனை காப்பாத்த, உங்க புள்ளைய காப்பாத்த 5 லட்சம் உங்களால தர முடியாதா? இங்க 50 பேருக்கு வேலை போயிடுச்சு. இன்னும் எத்தனை குடும்பத்தோட தாலி அருந்து விழ போதும்? நீயும் பிசினஸ் மேன், நானும் பிசினஸ் மேன், ரைட்? என்கிட்ட இருந்து என்ன வேணும்? உன் ஸ்னேகா வேணும். வாட்? நோ நோ, ரிலாக்ஸ். நீ தான் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்த. ஸ்னேகாவை வேலைக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு கமிஷன் நீ 2 லட்சம் ரூபா தரல. பாத்தீங்களா சார், ஸ்னேகா இவன் பொண்டாட்டி, அவ என் கம்பெனில சேர இவனுக்கு 2 லட்சம் ரூபாய் நான் கமிஷன் கொடுத்தனா? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? வாட் நாட்? எல்லாம் என் தலை எழுத்து. மகேஷ் தானே நீங்க? நீங்க? நான் கேசவன், ஸ்னேகாவோட முதலாளி. ஐம் சாரி, அடி பலமா? கை கால்லாம் சிராச்சிருக்கு போல இருக்கே. தப்பு என் பேர்ல தான். ஆமா, நீங்க இப்படி பேய் கண்ட மாதிரி ஓடி வந்தீங்க? இட்ஸ் ஆல் ரைட், தப்பு என் மேலதான். இதுதான் விதிங்கிறது. நாம பொண்டாட்டியை தேடி போனா புருஷன் வந்து கார்ல விழறான். எவங்கிட்டயோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்கானோ. இந்த உத்தம புருஷனை காணும்னு தான் அந்த ரோஜா ஸ்னேகா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவனை விட்டுறக்கூடாது. இவனை பிடிச்சா ஸ்னேகாவை பிடிக்கலாம். அதுக்கு இது நல்ல சந்தர்ப்பம், நாம பயன்படுத்திக்கணும். கேசவன், நான் போறேன். இருங்க, எப்படி போவீங்க? வண்டியில ஏறுங்க போலாம். நான் உங்க கார்ல? வண்டியில ஏறுங்கன்றல்ல. எதுக்குங்க கேசவன்? முதல்ல ஏறுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு ஒரு இடம் வேணும். கேசவன் கூட போனா என்ன? இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வண்டியில ஏறுங்க. என்ன மகேஷ் ஒரே பதட்டமா இருக்கீங்க? என்ன ஹீரோ இல்லனா? இல்ல, அது கையில் அடிபட்டிருக்கு, அதான். இது வரைக்கும் உன்னை நான் என் பிசினஸ்க்கு உதவி பண்ணுன்னு கேட்டதே இல்லை. ஏன்னா என் தன்னம்பிக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னா தெய்வ நம்பிக்கை தான் ஒரே வழி. அந்த ஹைதராபாடு 1 கோடி ரூபாய் பிசினஸ் 5 லட்சம் ரூபாய் கமிஷன் தராததுனால கையை விட்டு போயிடும் போல இருக்கு. SM ஜெயின்னு இன்னொரு 50 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், சவுகார்பேட்டை பார்ட்டி. அதுக்கு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும். அதை கட்டலன்னா அந்த பிசினஸும் கையை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நானும் உன்ன மாதிரி ஆண்டி கோலத்துல பழனி மலை ஏறிட வேண்டியதுதான். என்ன நம்பி 50 குடும்பம் இருக்கு, உன்னை நம்பி நான் இருக்கேன். அதனால ஒட்டு மொத்தமா எல்லாரையும் காப்பாத்திடுறா சாமி. கை விட்டுறாதப்பா. என்ன அக்கௌண்டன்ட் சார், போன காரியம் என்னாச்சு? சாரி சார், ஹைதராபாத் 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கல, ரைவல் பார்ட்டிக்கு போயிடுச்சு. அதான் தலைவிதி நேத்தே தெரிஞ்சு போச்சே. அந்த SM ஜெயின் கான்ட்ராக்ட் சேட்டுக்கிட்ட பேசுனீங்களா? சார், நம்ம அந்த புது கான்ட்ராக்டுக்கு டெபாசிட் கட்டாதனால நம்ம கொட்டேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த பிசினஸும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அப்பனே முருகா முருகா, என்னப்பா இது? நல்ல கம்பெனி, நாணயமான பார்ட்டி. அந்த கம்பெனி கிட்ட இருந்து நமக்கு நல்ல பிசினஸ் இருந்துச்சு, நல்ல லாபமும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. எல்லாம் போச்சு சார். ஒரு 5 லட்சம் ரூபா மட்டும் நம்ம கையில இருந்திருந்தா. இருந்ததே அப்போ இருந்ததே. அந்த காசை ஹைதராபாத் பார்ட்டி கண்ணுல காட்டிட்டு அவங்க கிட்ட 2 நாள் டைமை கேட்டு அந்த 5 லட்சம் ரூபாவை சேட்டுக்கு டெபாசிட்டா கொடுத்துட்டு அவர்கிட்டயே 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வாங்கி அந்த பணத்தை ஹைதராபாத் பார்ட்டிக்கு கொடுக்கலான்னு திட்டம் போட்டனே.
ஒரே 5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 2 கான்ட்ராக்டையும் பிடிக்கலான்னு பார்த்தனே, இழந்த வீட்டையும் மீட்கலான்னு பார்த்தனே. என் அப்பா முருகா கையை விட்டுட்டானே. அப்பனே முருகா, என்னப்பா இது? ஆபீஸ் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ ஒரே அடியா இழுத்து மூடிடு, பூட்டிடு. நம்ம இனிமே தலையில துண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு நடக்க வேண்டியதுதான். மாமா, அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நான் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலான்னு இருந்தேன். அந்த இழவெடுத்த தருதல மகேஷ்னால எல்லாமே நாசமா போச்சு. மாமா, என் புருஷனை பத்தி மரியாதையா பேசுங்க. நீ இன்னும் அந்த உருப்படாத பையில கட்டிக்கிட்டு அழு. நீ எடுத்துக்கிட்டு போன 5 லட்சம் ரூபாய்னால நம்ம கம்பெனிக்கு வர வேண்டிய 2 கான்ட்ராக்ட் பிசினஸ் போயிடுச்சு. நீயும் உன் புருஷனும் இந்த ஆபீஸ இழுத்து மூடாம விட மாட்டீங்க போல இருக்க. என்ன நீங்க சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் நான் தீபாவளிக்கு புடவை நகை எல்லாம் வாங்கிட்டேனா, இல்ல வீடு சொத்து சொகன்னு வாங்கிட்டேனா? தாலி கட்டின புருஷனை காப்பாத்த, உங்க புள்ளைய காப்பாத்த 5 லட்சம் உங்களால தர முடியாதா? இங்க 50 பேருக்கு வேலை போயிடுச்சு. இன்னும் எத்தனை குடும்பத்தோட தாலி அருந்து விழ போதும்? உங்களுக்கு நான் எடுத்துட்டு போன அந்த 5 லட்சம் ரூபாய் தானே பிரச்சனை? அதத்தானே இப்ப குத்தி குத்தி காட்டுறீங்க. இப்ப சொல்றேன், இன்னும் 24 மணி நேரத்துல அந்த 5 லட்சத்தை நானே திருப்பி தரேன். போதுமா? உன்னால எப்படி முடியும்? தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நான் இத்தனை நாளா அடங்கி இருந்தேன். இப்போ வால் தான் தலையை காப்பாத்தணும் போல இருக்கு. நான் நினைச்சா 5 லட்சத்தை என்னால புரட்ட முடியும். செய்யறேன். ரோஜா, நீங்க இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. உங்க 5 லட்சம் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கையில இருக்கும். நல்ல நேரம். அடி ஒன்றும் அவ்வளோ பலமா படலை. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உள்ள வரைக்கும் போயிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். என் பேக். அதில் அப்படி என்ன இருக்கு? லவ்வரை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறீங்க? இல்ல பழைய துணிமணி. டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ. மகேஷ், நீ எதுக்காகவோ யாருக்காகவோ பயப்படுறன்னு நினைக்கிறேன். நீ கேட்டா சொல்ல மாட்டேன்ற. இட்ஸ் ஆல் ரைட். நீ பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன். நீயும் பெரிய பிஸ்னஸ்மேன், நானும் பெரிய பிஸ்னஸ்மேன். ஒரு பிஸ்னஸ்மேனோட கஷ்டம் இன்னொரு பிஸ்னஸ்மேனுக்கு தான் புரியும், ரைட்? இதை பாருங்க மகேஷ், நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நான் கொடுக்குறேன். ஆஃபீஸ்லேயே தங்கிக்கலாம், ரூம் இருக்கு. இல்ல எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஆஃபீஸ்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஸோ ஆஃபீஸில் தங்க முடியாது. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ரைட்? என்ன மகேஷ், உன்னை தேடுறவங்க, உன் எதிரிங்க, இவ்வளோ பேர் இருக்கிற ஆஃபீஸில், அதுவும் 10 பேர் வந்து போகிற இடத்துல நீ தங்குவன்னு எதிர்பார்ப்பாங்களா? நிச்சயமா மாட்டாங்க, ரைட்? ஆமா. அதனால் நீங்கள் இங்கே தான் தங்குறீங்க, ரைட்? அதாவது யாரும் எதிர்பார்க்காததை நம்ம செய்யணும், அதான் நமக்கு சேஃப்டி, ரைட்? அதை நான் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. ஒரு வழி இருக்கு. யூ மீன்? பாரு மகேஷ், நான் எதுக்கு இவ்வளோ உனக்கு உதவி பண்ணுறேன்னா, டு பி ஃப்ராங்க் வித் யூ, உன்னால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். வெரி சிம்பிள், கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீயும் பிஸ்னஸ் மேன், நானும் பிஸ்னஸ் மேன், ரைட்? என்கிட்ட இருந்து என்ன வேணும்? உன் ஸ்னேகா வேணும். வாட்? நோ நோ, ரிலாக்ஸ். நீ நினைக்கிற மாதிரி தப்பான அர்த்தத்தில் எதுவும் நான் சொல்லலை. ஸ்னேகா என் சிஸ்டர் மாதிரி, அவள் எனக்கு தங்கச்சி. நான் அவன் மேலே காட்டுறது அன்பு. இட்ஸ் லவ், நாட் அ ரொமான்ஸ். ஸ்னேகா புத்திசாலி, திறமைசாலி. அவங்கள மாதிரி ஒருத்தங்க என் பிஸ்னஸ்க்கு தேவை. நானும் எவ்வளோ அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், முடியல. மகேஷோட வாக்குதான் ஸ்னேகாவுக்கு வேத வாக்கு. ஸோ நீங்கள் சொல்லிதான் ஸ்னேகாவை என்கிட்ட வேலைக்கு சேர்க்கணும். சும்மா இல்லை, எல்லா வேலைக்கும் ஒரு வேலை இருக்கு, இந்த வேலைக்கும் ஒரு வேலை இருக்கு. ஸ்னேகா மனசை மாத்து, நீ கேட்குற பணத்தை தரேன். நமக்கு தேவை பணம். பணம் தான் இனிமே நம்ம வாழ்க்கை லட்சியம்னு முடிவு பண்ணியாச்சு. பாசம், குடும்பம் எல்லாம் அப்புறம் தான். பணம் இருந்தாதான் நம்ம பழைய மகேஷா மாறி பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்.
இந்த மாதிரி பணம் தான் அதுக்கு மூலதனம். ஒத்துக்க மகேஷ், ஸ்னேகா இருந்தும் கொடுக்கறா, இல்லாமலும் கொடுக்கறா. வாங்கிக்க. ஓகே, எவ்வளோ பணம் தருவ? நல்லா ரெஸ்ட் எடு, பணத்தோட வரேன். தலைவலி உசுறு போகுதே. அடிக்கடி இந்த தலைவலி வேற வந்து தொலையுது. கண்ணு வேற வலிக்குது. கண்ணை புடுங்கு போடலாம் போல இருக்கு. உனக்கு கண்ணாடி போடுற வயசாச்சு. நீ தொழில இருந்து ரிட்டையர் ஆயிடு. அடி செருப்பால. நான் ஏண்டி கண்ணாடி போடணும்? நான் ஏண்டி ரிட்டையர் ஆகணும்? நான் எப்பவுமே ஸ்வீட் 16 தாண்டி. அதுவும் சாதாரண கண்ணாடி இல்லக்கா, சோடா புட்டி கண்ணாடி. ஏண்டி கஸ்டமர் எல்லாம் பயந்து ஓடி போறதுக்கா? இந்த தொழில் பண்ற எவளாவது கண்ணாடியோட இருக்கிறத நீ சினிமாவுல பாத்திருக்கியா? அப்ப பேசாம கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கோ. உன் வில்லி கெட்டப்க்கு சூப்பரா இருக்கும். கொழுப்புடி உனக்கு. உனக்கு மண்டகணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் தலைவலி வருது. ஏய், தலைக்கு குளிக்கிறது சொன்னேக்கா. அதானே எனக்கு தலைவலி வந்ததுக்கு காரணம் அந்த ஸ்னேகா தாண்டி. அவளை தப்பிக்க விட்டதுனாலதான் டென்ஷன் அதிகமாயிடுச்சு. அக்கா, இதோ தலைவலி மருந்து வந்துடுச்சு பாரு. ஏப்பா, ஸ்னேகா கிடைச்சிட்டாளா? கேசவ வீட்டுல தான் இருந்தா. நான் போனதும் தப்பிச்சிட்டா. அந்த லட்சணத்துல நீ போயிருக்கேன். இல்லக்கா, நான் உசாரா தான் போனேன். எனக்கு கேசவனுக்கு அடிதடி ஆயிப்போச்சு. அந்த கலாட்டாவில ஸ்னேகா தப்பிச்சிட்டா. இது அந்த கேசவனும் ஸ்னேகாவும் சேர்ந்து பண்ற கூட்டு சதி. இல்லக்கா, ஸ்னேகா தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் கேசவன் நிஜமாலுமே ஷாக் ஆயிட்டான். போடா பெண்ணே, நிஜமா ஷாக் ஆயிட்டானா? நீ என்ன பெரிய சினிமா டைரக்டரா? எது நிஜமான ஷாக்கு, எது டூப் ஷாக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்கற? இங்கேயே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சு தப்பிச்சிட்டாங்க. என்னாலயே கண்டுபிடிக்க முடியல. அங்கேயும் அப்படிதான் நடிச்சு உன்னை ஏமாத்திருப்பாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த இளவெடுத்த தலைவலி வேற வந்து தொலையுதே. போடா, ஏன் மரம் பார்த்து நிக்கிறேன்? போடா, போய் தேடு. டேய், என்னக்கா? அன்னைக்கு சுந்தரமும் கணேசனும் வந்தாங்கல்ல, அவங்களும் ஸ்னேகாவை தான் தேடி வந்தாங்க. அவன்கிட்ட ஸ்னேகாவே கேசவன் அழைச்சுக்கிட்டு போயிட்டான்னு சொன்னதும் என்னவோ அவன் பொண்டாட்டிய அடுத்தவன் தூக்கிட்டு போயிட்ட மாதிரி துடிச்சான். அதனால ஒருவேளை அவன் கூட அந்த சிரிக்கி தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணிருப்பா. நீ அவன் வீட்லயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரிக்கா, நான் உங்க 2 பேர் வீட்டையும் கண்காணிக்கிறேன். என்னக்கா? தலைவலி உசுறு போகுதுடா. தலைவலி மாத்திரம் வாங்கிட்டு வரட்டுமாக்கா? வேண்டாம், என் தலைவலிக்கு மறந்தோ அந்த ஸ்னேகா தான். போடா ஸ்னேகா. சென்னை ரொம்ப சிறுசு. இந்த ஊர்ல ஒளியறதுக்கு உனக்கு இடம் இல்லடி. நீ என்கிட்ட மோட்ட தான் போற. நீங்க 2 பேரும் அதிர்ச்சியா இருக்கா? நாங்க 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ். கேஷவனை தீர்த்து கட்ட நாங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்திருக்கோம். ஆமா, சாப்பிட்டியா? நான் வீட்டுக்கு போகணும். உன்னால சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல. எங்க அம்மா என்ன தேடுவாங்க. எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு, தெரியும்ல? குழந்தை இருக்கா? உன் குழந்தைக்கு இன்னும் கை கால் கூட முழுசா முளைக்கல, அதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறிய? என் பொண்ணையே எனக்கு எதிரா திருப்பி விட்டியே, எனக்கு எவ்வளவு கோபம் வரும். நானும் உங்க பொண்ணை காதலிக்க சொன்னேன். ஏய், அவ காதலிச்சது கூட தப்பு இல்ல. ஏய், என் பொண்ணை காதலிக்காதடான்னு நான் அந்த நாய்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனை எனக்கு எதிரா திருப்பி விட்ட பாரு, அது தப்பு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா பாரு, அது தப்புடி ராட்சசி. நீ பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்துதான் இங்க நீ அடப்பட்டு கிடக்குற. ஸ்னேகா, உண்மை சில நேரம் குழப்பமா தான் இருக்கு. நீ இப்ப வெளியே போனா
வீரலட்சுமியால உனக்கு ஆபத்து. அதுவே வீட்டுக்கு போனா அந்த கேசவனால ஆபத்து. அதனால கொஞ்ச நாளைக்கு பேசாம இங்கேயே இரு. நான் சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி வை. சுந்தரம் வா. கணேசா, எப்படி என் பேச்செல்லாம்? ஆட போயா நீயும் உன் பேச்சும். சும்மா அந்த சிறுக்கிய சப்பு சப்புன்னு 4 சாத்துவியா, அதை விட்டுட்டு சிக்காகோல விவேகானந்தர் சொற்பொழி வாட்டின மாதிரி பேசு. ஏய் வாடா இங்க. என்ன முதலாளி? இவ இங்க இருந்து வெளியில தப்பிச்சு போகாம பாத்துக்க. சரிங்க. இவ இங்க இருந்தாதான் நான் என் பொண்ணு கல்யாணத்தை நிம்மதியா நினைச்ச மாதிரி நடத்த முடியும். அதனாலதான் இந்த சனியை நீங்க அடைச்சு வச்சிருக்கேன். புரியுதா? புரியுது முதலாளி. எப்போ முதலாளி கல்யாணம் பாப்பாக்கு? பாப்பா கல்யாணம் நாளை மறுநாள். இந்தா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எடுத்துக்க. எதுக்கு? நீ எடுத்து சாப்பிடு சொல்ற. சாப்பிடு. எப்படி ஸ்வீட்டா இருக்குல்ல? அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்றேன். நம்ம பெட்ரோல் பிரபு இல்ல, அதான் நம்ம வருங்கால மாப்பிள்ள, அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். அருணா இந்தா ஸ்வீட் எடு, சாப்பிடு. உன்னோட வருங்கால புருஷன் இன்னைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். இந்தா எடுத்துக்கோ ஸ்வீட். எனக்கு வேண்டாம். எடுத்துக்க. வேண்டாம். சாப்பிடு சாப்பிடு. என்கிட்ட முறைச்சுக்கிட்டா இதுதான் நடக்கும். இனிமே வாழ்க்கை பூரா நீ ஸ்வீட்டை கூட அழுதுகிட்டே தான் சாப்பிடணும். என்ன பண்றது, உன் தலையெழுத்து அப்படி இருக்கு. இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம். அப்பா வேண்டாம்ப்பா. ஏய் ஜாக்கிரதை. கல்யாணத்துல நீ ஏதாவது பிரச்சனை பண்ண, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சும்மா அந்த காதல் கத்தரிக்கான அந்த பரதேசி பையலோட சுத்துறதை விட்டுட்டு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஏய் உன் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுடி. அட்வைஸ் பண்ண வேண்டியது என் பொண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்னடி உளர்ற? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆட்டுக்குட்டிய ஆசைய வளர்த்து அத மலைப்பாம்பு கையில கொடுக்கறீங்களே. மலைப்பாம்பு என்ன தெரியுமா செய்யும்? இறுக்கி சுத்தி பிடிச்சு எலும்பு கூட கிடைக்காம நொறுக்கிடுங்க. நொறுக்கட்டும், சாவட்டும். இவ தலைவிதி, அதுக்கு நான் என்னடி பண்றது? ஊர்ல கேட்டா சொந்தக்காரங்களா காரி துப்புவாங்க. அங்கங்க பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள, வக்கீல் மாப்பிள்ளன்னு பாப்பாங்க. ஆனா நீங்க உலகமாக அதிசயமா ஜெயிலுக்கு போனவன மாப்பிள்ளையாக்கி இருக்கீங்க. அதுவும் பெட்ரோல் ஊத்தி 2 பேரை கொளுத்திருக்கா. அவனுக்கு வரதட்சணையா என்ன கொடுக்க போறீங்க? பெட்ரோல் பங்கா? குடுப்பேன்டி, குடுப்பேன். குடுக்கணும்னு தோணுச்சுன்னா பெட்ரோல் பங்கே குடுப்பேன் வரதட்சணையா. தாராளமா கொடுங்க. அப்பதானே பெட்ரோல் ஊத்தி கொடுத்த வசதியா இருக்கும். பொண்ணை கட்டி கொடுத்துட்டு செத்திட்டான்னு மறந்துருங்க. அடி செருப்பால நாய். என்னமோ என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் இவளுக்கு நான் பணக்கார மாப்பிள்ளைய பார்க்கல, வசதியான மாப்பிள்ளைய பார்க்கல. எத்தனை டிராவல்ஸ் டாக்டர்னு கூட்டிட்டு வந்தேன், எவனையாவது ஒத்துக்கிட்டாளா? அந்த பரதேசி மெக்கானிக் பையல தானே காதலிக்கிறா. உங்க தொழிலை பத்தி நீங்களே கேவலமா பேசாதீங்க. அதுக்காக கார் துடைக்கிறவனுக்குலாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. ஜெயிலுக்கு போனவனை விட கார் துடைக்கிறவன் எவ்வளவோ மேலு. அடிப்போடி அறிவு கட்டவள. ஜெயிலுக்கு போனவனுக்குலாம் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னா இந்த நாட்டுல முக்காவாசி பேருக்கு கல்யாணமே நடந்திருக்காது. மத்தவங்கள பத்தி ஏங்க பேசுறீங்க? நம்ம பொண்ணை பத்தி மட்டும் பேசுங்க. கழுத்துல வச்சு கொன்னுடுவேன். அவ சும்மா இருந்தாலும் நீ தூண்டி விட்டு அவளை கெடுத்துருவ போட்டிருக்க. இதோ பார், முடிவா சொல்றேன். பெட்ரோல் பிரபு தான் அவளுக்கு புருஷன், உனக்கு எனக்கு அவன் தான் மருமகன். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லடி. அடி அறிவு கட்டவளே, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா இருந்தா கூட செல்வம் செல்வாக்குலையும் பணத்திலையும் அந்தஸ்துலையும் எனக்கு சரிசமமா இருக்கிறவண்டி. அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுல தப்பே இல்லை. இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரணும். புரியுதா? அப்படி நடக்கல அவன் இல்ல நானே உங்க 2 பேரையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. ஏய் பெட்ரோல் பிரபு தான் உனக்கு புருஷன், அவனோட தான் உனக்கு கல்யாணம். அம்மா, இதை என்ன பண்ண சொல்ற அருணா? உங்க அப்பா கிட்ட இத்தனை தூரம் பேசி போராடி பார்த்துட்டேன். அது எதுவுமே பிரயோஜனம் இல்ல.
என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வரதை ஏத்துக்கோ. எப்படிம்மா? அவன் மேலேயே பெட்ரோல் வாசனை தான் அடிக்குது, இவன் மேலேயே பெட்ரோல் வாசனை தான் அடிக்குது. கண்ணை மூடிக்கிட்டா அவனா இவனா எவனான்ற கூட வித்தியாசம் தெரியாது. கண்ணை திறக்கிறதுக்குள்ள காலம் ஓடி போயிடும். அம்மா, நாட்டுல கல்யாணம் ஆகாத முக்கால்வாசி பேர் தலையெழுத்து இப்படித்தாம ஆகுது. வேற வழியே இல்ல. கல்யாணத்துக்கு தயாராயிடு. பாப்பா கல்யாணம் நாளை மறுநாள், நாளை மறுநாள், நாளை மறுநாள். குடிகாரனை குடிச்சிட்டு ஏய், கட்டை எடுத்து உன் மண்டையில நீயே சொல்லிக்கிறியா? உன் ஆபத்தை நீயே தெரிக்கிறியா? என்ன விடு, நான் வீட்டுக்கு போணும். ஏய், போ. ஏய், ஆ! போ. அறிவு கட்டவன் சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வெளியே பண்ண அழிஞ்சு போயிடுவாடி. நான் தான் உனக்கு வேலை தரேன், கடன் அடைக்கிறேன், சம்பளம் கொடுக்குறேன்னு படிச்சு படிச்சு சொல்றேன்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது பாரு, உன்கிட்ட வேலைக்கு செஞ்சு நான் கடன் அடைக்கிறத விட நான் பிச்சை எடுத்து கடன் அடைச்சு தொலைக்கிறேன். கொழுப்பு தாண்டி உனக்கு. கடன் அடைக்கிறதுக்கு என்ன 1000மா 2000மா 10 லட்சம். உன்னோட திமிர் தாண்டி நீ இந்த நிலைமைக்கு வர காரணம். தள்ளு. ஏய், ஏய், விடுடா என்ன, விடுடா என்ன, விடு. போ. போ. பார் ஐயோ. பார். பாத்தியா? யோ, என்ன? இந்த பொண்ணை பாத்தியா? யாரு இது? யாரு இவ? ஃபிகர் சூப்பரா இருக்கு. யோ, என் பொண்ணையா? ஓடிட்டா. நீ வீரலட்சுமி தானே? உனக்கு மக இருக்காளா? தூப்பு விடுறியா? என்ன வீரலட்சுமி, ஏதாவது கிராக்கி தப்பிச்சு போயிடுச்சா? ஏய், போடா. இவளை இந்த ஏரியால தானே பார்த்ததா சொன்னாங்க. இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. தேடி பார்க்கலாம். போதுமா? பாத்தியா? பாரு, கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி வீரலட்சுமி வந்து நிக்கிறான். நீ மாட்டின உன் கதை கந்தல் தான். ஓடிப்பா. இங்க பார், இந்த ஏரியால வீரலட்சுமி தேடிட்டு இருக்கான்னு தான் நான் இங்க வந்தேன். நான் நல்லவன். இப்போ அதை என்ன புரிஞ்சுக்கா. நம்ப மாட்டேன். நீங்க அத்தனை பேரும் மோசமானவங்க, கெட்டவங்க, அயோக்கியங்க. அப்ப கடந்து இங்கே சாவு. சாவு. ஊரெல்லாம் மழை, வெள்ளம், புயல், பூகம்பம்னு ஒரே கலவரமா இருக்கு. ஆனா நம்ம லைஃப்ல ஆபத்து முடிஞ்சு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல தெரியுது. ஏற்கனவே இப்ப நம்ம கையில ஏஜென்ட் கிட்ட இருந்து பிடிங்கன்னா 5 லட்சம் இருக்கு. ஹாய் மகேஷ், என்ன நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? ஸ்னேகா விஷயத்தை பத்தி யோசிச்சிங்களா? ஏன்னா நீங்க சொன்னா மட்டும்தான் அவ கேட்பா. ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகுமே. இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஸ்னேகா என்கிட்ட எப்படியாவது வேலைக்கு வந்து சேரணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும், புரியுதா? ஓகே, கண்டிப்பா. ஆல்ரெடி ஸ்னேகா உங்ககிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. சார், உங்களை பார்க்கணும்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க. மகேஷ், ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
ரோஜாவா வாங்க. ரோஜாவா? அவன் ஏன் இங்க வந்தா? ஓ, ஒருவேளை நம்ம இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாலோ? அவ கையில மாட்டக்கூடாது. ஏன்பா இவங்க தானே உள்ளே அனுப்பிச்சிருக்கலாம்ல? உட்காருங்க. என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம்? எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா நீங்க ஒரு உதவி பண்ணணும். ம், இந்த கேசவனை நம்பி வந்துட்டா நிச்சயமா யாரையும் கைவிட மாட்டான். நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். மகேஷை யாரோ ஒருத்தன் கடத்தி வச்சுட்டு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினா. அதை கொண்டு போய் கொடுத்தா பணத்தை வாங்கிக்கிட்டு மகேஷ் என்கிட்ட ஒப்படைக்காம என்னை ஏமாத்திட்டான். அடடா, அப்படியா? நான் அந்த ஆள்கிட்ட ஏமாந்த 5 லட்சம் பிசினஸ் கான்ட்ராக்டுக்காக மாமா வச்சிருந்த பணம். இப்போ அந்த 5 லட்சம் அவசியம் உடனே தேவைப்படுது. இல்லனா பிசினஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் போல இருக்கு. அதான் உங்ககிட்ட 5 லட்சம் கடனா கேட்கலான்னு. எதுக்கு இவ்வளவு விளக்கம்? எதுக்கு தயங்கி என்கிட்ட பணம் கேட்கணும்? டேய் கேசவா, ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாடானா நான் உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. அப்போ பணம் தர முடியுமா? நிச்சயமா. நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லுவேனா? இந்த உலகத்துல பணத்தை கண்டுபிடிச்சது நீங்க கேட்டு நான் கொடுக்கதா. தேங்க்யூ. ம், இதுல 5 lakhs இருக்கு. தேங்க்ஸ். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு சின்ன கையெழுத்து, தட்ஸ் ஆல். நோ. பயப்படாதீங்க. இல்ல கேசவன், இது வேண்டாம் ப்ளீஸ். சின்ன கையெழுத்து தான் பெரிய பிரச்சனை உருவாக்கும். அதை நான் ஸ்னேகா விஷயத்துல பார்த்துட்டேன். ஓ நோ. நீங்களும் ஸ்னேகாவும் ஒண்ணா? உங்க 2 பேரையும் ஒரே தட்டுல வச்சு எடை போடுறதுக்கு நான் என்ன முட்டாள்? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். உங்களை நம்பி 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். என்ன நம்பி ஒரு சின்ன கையெழுத்து போட மாட்டீங்களா? உங்களையும் என்னையும் நம்பி இல்ல, கடவுளை நம்பித்தான் கையெழுத்து போடுறேன். அவர் தான் என்னை காப்பாற்றணும். நான் வரேன் கேசவன். தேங்க்யூ. வெல்கம். விட்டில் பூச்சி மாதிரி வெளிச்சத்தை தேடி வந்து மாட்டிக்கிறாங்களே சில பேர். இத பத்தி என்னடா நினைக்கிற கேசவா? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த வெளிச்சத்தை நம்பிதான் என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. மகேஷ், அடுத்த விட்டில் பூச்சி. மகேஷ், மகேஷ், மகேஷ். ராஸ்கல் ஓடிட்டானா? இங்க வச்சு 5 லட்சம் ரூபாயை காணுமே. நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப ஸ்னேகா எனக்கு கிடைக்க மாட்டாளா? ஹலோ. ஹலோ, G3 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் மனோகர் இருக்காரா? ஆமா, நான் தான் சார், நான் கேசவன் பேசுறேன். அடடே, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கிரானைட் ஓனர், பேர் கூட மகேஷ், ஆஃபீஸ் கூட அசோக் நகர்ல இருக்கு. மிஸ்டர் மகேஷ், அவர் எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா அவரை காணோன்னு அவர் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. ஆமா, அவனே தான். அப்பம் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்ட்டு என்கிட்ட வந்தான். சரின்னு நானும் வீட்டில் தங்க வச்சேன். அவன் என்னடானா வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். பணமா ஒரு 5 லட்சமும் நகையா ஒரு 5 லட்சமும் மொத்தமா 10 லட்சம் ரூபாய் இருக்கும். இப்பதான் இங்க ஆபீஸ்ல இருந்து போனான். நீங்க தான் எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு என் பண நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். நானே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன். ஓகே ஜாக்கி, இதோ வரேன். சொல்லுங்க பாஸ். மகேஷ் 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கணும். அவனை உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஓகே பாஸ். டேய் மகேஷ், நானே எத்தன், நீ எத்தனுக்கு எத்தனா?
உன்னை கண்டுபிடிச்சு உன் எலும்பை நொறுக்கிறேன். உன்னை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் தான் 10 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு ஓடி போயிட்டேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இனிமே ஸ்னேகா விஷயத்தில் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. சொக்கலிங்கம். வக்கீல் சார், நடந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த கேசவன் மேலே எப்படி கேஸ் போட்டா என் பேங்க் அக்கௌண்ட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுங்க. எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு அவன் நஷ்டஈடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் போலி. கோர்ட்டில் அதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். இன்னைக்கு டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? உடம்புக்கு தான் கேடு. தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை தான். நான் வைதேகி பத்தி அன்னைக்கே சொல்லும் வாயை கொஞ்சம் மூறியா? சகல சகல, நீ எங்க? என்ன லாயர்லாம் வந்திருக்காரு? அது ஒரு கேஸ் விஷயமா. என்ன என் மேல கேஸ் போட போறீங்களா? கேசவா, நான் என்ன சொல்றேன்னா, தாராளமா போடுங்க சகல. நான் தான் அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே. வணக்கம் லாயர் சார். பேர் என்ன? அருணாச்சலம். நல்லா இருக்கு. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, அப்புறமா பேசுறேன். ஸ்னேகாவை கூப்பிடுங்க. என்னது? ஸ்னேகாவை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? இத பாருங்க சகல, ஸ்னேகா வீரலட்சுமி வீட்டுல இருந்தா. நான் தான் அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருந்தேன். கடைசியில என் வீட்டுல இருந்து ஓடி போயிட்டா. அவங்க வீட்லயும் இல்ல, வேற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. அப்போ இங்க தானே இருக்கணும். அவ எதுக்குடா இங்க வரணும்? என்ன சகல பேசுறீங்க? உங்களை விட்டா அவளுக்கு வேற யார் ஆதரவு இருக்கா? அவ இங்கதான் இருக்கணும். அவ இங்க வந்தா தொடப்ப கட்டையாலேயே 4 சாத்தி அனுப்பிடுவேன். கேட்டில, இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு அவளை ஒளிச்சு வைக்க முடியுமா? அப்போ இந்த வீட்டுல இல்ல, வேற எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? டேய், இந்த மாதிரி மிரட்டல் வேலையெல்லாம் எவனாவது புடவை கட்டிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. சகல, கடைசியா ஒண்ணு சொல்றேன். நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன். ஸ்னேகாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க சகல? நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுனால என்ன தெய்வம்னு நினைச்சிட்டீங்களா? நோ. கங்க்ராச்சுலேஷன் என் மேல கேஸ் போட்டதுக்கு. இப்பத்துல இருந்து ஆம்பளையா இருக்க வழியை பாருங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. என்னங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? என்ன பண்ணலான்னு யோசிங்க. யோசிக்கிறேன். சாப்பிட்றீங்களா ஐயா? ஏண்டா என் மருமகள் இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன்? அவளை கூப்பிடு. ஐயா அவங்க இல்லைங்க ஐயா. எங்கடா? காலையில போனாங்க ஐயா, லஞ்சுக்கு அவங்களை எதிர்பார்க்க வேணாம்னு சொல்ல சொன்னாங்க ஐயா. எப்ப சொன்னாங்க? காலையில ஒரு 11 மணி இருக்கும் ஐயா. இப்ப மணி என்னாச்சு? 2 மணி ஆச்சு. 11 மணிக்கு சொன்னதை இவ்வளவு நேரம் சொல்லாம இருப்பியா? ஐயா அது வந்து வர வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுடா. ஏண்டா காலையில சொன்னதை நீ எப்போ என்கிட்ட சொல்லியிருக்கணும்? முத்து, நீ போ. என்னம்மா இது? பணம் அம்மா, பணம். புள்ள பாசத்தை, மருமக பாசத்தை மறக்கடிக்கிற போத வஸ்து. நீ என்கிட்ட இவ்வளவு கடுமையா கொடூரமா பேசணுன்றது அவசியமே இல்லம்மா. அப்போ நீங்க பேசினப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இது உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டீங்களே, அப்பவே செத்துட்டேன் மாமா. நான் நம்ம கம்பெனியோட நல்லதுக்கு தாம்மா சொன்னேன். என்னால உங்க கம்பெனிக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது. என்னால உங்களுக்கு எந்த கான்ட்ராக்டும் போயிடக்கூடாது. உங்க தொழில் பாதிக்கப்படக்கூடாது. உங்க கம்பெனியை இழுத்து மூடணும் நான் என்னைக்கும் நினைச்சதில்ல மாமா. அதுக்கு தான் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன். வச்சுக்கோ, சந்தோஷமா உங்க பிசினஸ் நடத்துங்க. அம்மாடி, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இந்த கிரனைட் பிசினஸ் இருக்குது பாரு, அது பொன் முட்டை இடுற வாத்து. அதை ஒரேடியா கழுத்து அறுத்து பாத்திரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆஃப்டர் ஆல் ஒரு கருங்கல் பிசினஸ். அது லாபமும் கொடுக்கலாம், சமயத்துல நஷ்டமும் கொடுக்கலாம். இத உங்களால விட முடியாது. ஆனா கட்டின புருஷன் உயிரும் சதையும் ரத்தமுமா இருக்கிற ஒரு ஜீவன், என் மகேஷனை ஒரேடியா விட்டுடணும் இல்ல? இப்படி நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா இந்த விவாதத்துக்கு முடிவே இல்லம்மா. ஆமா, ஏது இவ்வளவு பணம்? நான் கொள்ளையடிச்சிட்டு கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை பணம். உங்க புள்ளையோ மருமகளோ இல்ல. உங்க 5 லட்சம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 24 மணி நேரத்துல ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன், தந்துட்டேன். மத்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ரோஜா, நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், நான் உங்ககிட்ட கோபப்பட்டது நம்ம கம்பெனியுடைய நல்லதுக்காக, உன்னுடைய நல்லதுக்காக, நம்ம ஜீவாவுடைய எதிர்காலத்துக்காக. எங்க எதிர்காலம் மகேஷோட தான். மகேஷ் 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 அந்த நாசமா போன. ஓகே ஓகே, சரி சரி.
இந்த பணம் எப்படி வந்ததுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. எப்படி திருப்பி கொடுக்க போற? அது ஏன் தலைவலி, நான் பாத்துக்கிறேன். யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கினியா? அப்படி வாங்கியிருந்தீன்னா கொண்டு போய் திரும்ப கொடுத்துருமா. வீணா மாட்டிக்காத. எனக்கு கான்ட்ராக்ட் வராட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிசினஸ் நஷ்டமானாலும் பரவாயில்ல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. என்னது? மகேஷ என் புருஷனை திட்டாதீங்க. அவரை விட்டுடுன்னு இனிமே சொல்லாதீங்க மாமா. ஏய், நீங்க யாரு? அந்த வீரலட்சுமியோட ஆட்களா? உங்க ஏஜென்ட் மணியோட ஆட்களா? விடுங்கடா. கேசவனோட ஆள்றா. ஆமாடா. கேசவ. எங்க பாஸோட பணம் 2 லட்சத்தை எடுத்து ஓட பாக்குறியா நீ? ஏய், தூக்குடா அவனை. வாடா. ஏய், ஓடா. ஏய், சொல்றேன்ல, வாடா. ஏய், போலீஸ் வாடா. என்ன பிரச்சனை மகேஷ்? என்ன கலாட்டாங்க? யார் அவங்க? இல்ல சார், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா. சரி, ஸ்டேஷனுக்கு போலாமா? இல்ல சார், இப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். உங்க மேல ஒரு திருட்டு கேஸ் ஒன்று புக் ஆயிருக்கு, விசாரிக்கணும். ஸ்டேஷனுக்கு போலாம், வண்டியில இருங்க. சார், நான் நீங்களா வரீங்களா இல்ல விலங்கு போட்டு கூட்டிட்டு போங்க? ஏறுங்க. குட் மார்னிங் சார். கேசவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்கார் சார். ஓகே, தேங்க்யூ சார். மிஸ்டர் மகேஷ், நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனர், உங்களுக்கு கேசவனோட வீட்ல திருடணுங்கிற அவசியம் என்ன? சார், நான் யார் வீட்லயும் திருடல. அப்ப ஏன் தப்பிச்சு ஓடுனீங்க? அது வந்து உங்களை காணோம்னு உங்க வைஃப் கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு கொலை வழக்குல வேற சிக்கி இருக்கீங்க. இப்ப புதுசா திருட்டு கேஸா? போதுமா, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்? நான் கிரனைட் கம்பெனி ஓனரா இருக்கப்பே உங்களுக்கு என் கூட நல்ல பழக்கம். நான் இந்த கொலை திருட்டெல்லாம் செய்வேன்னு நீங்க நம்புறீங்களா? பிரச்சனை நான் உங்களை நம்புறேனா இல்லையா அப்படிங்கறத பத்தி இல்ல. உங்களுக்கு எதிரா தான் எல்லா சாட்சிகளும் இருக்கு. சட்டத்துக்கு தேவை சாட்சி தான். அப்படின்னா மனிதாபிமானம், நீதி, நியாயத்துக்கெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பே இல்லையா சார்? இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் சட்டம்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. வாங்க மிஸ்டர் கேசவன். என்ன திருடன், திருவாசகன், தேவாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கானா? ஏய் சார், நீங்க உட்காருங்க. இது உங்க பேக்கான்னு பாருங்க. ஆமா சார், இதான் என்னுடைய பேக். ரொம்ப தேங்க்ஸ். இந்த பேக்ல என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அப்புறம் எங்க குடும்ப பூர்வீக சொத்து நகைய கொஞ்சம் இருந்தது. கான்ஸ்டபிள் சார், இந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாரு. சார், மொத்தம் 7,50,000 ரூபாய் இருக்கு சார். சார், அது ஏன் பணம் சார்? இல்ல சார், என்னுடைய பணம் சார். யார் பணங்கிறத கோர்ட்ல பேசிக்கலாம். சொல்லுங்க கேசவன். சாரி. அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் நகையெல்லாம். டேய் படுபாவி, அதெல்லாம் எங்கடா போச்சு? ஏய், ரொம்ப ஓவரா நடிக்காத. அதுல எந்த நகையும் இல்ல, போய் பேசிட்டு இருக்காத. திருட்டு ராஸ்கல். கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள என் குடும்ப நகை எடுத்து எங்கடா ஒளிய வச்ச? சார், அந்த நகையை வித்துட்டான்னு நினைக்கிறேன் சார். அந்த பணம் தான் இது. சார், இவன் நடிக்கிறான் சார். நான் எந்த பணத்தையும் திருடல. ஆக்சுவலா என் பணம் வைக்கிறதுக்காக தான் அந்த பையன் நான் எடுத்தேன். அதுல அப்ப என்ன இருந்துச்சுன்னு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அதுல 50,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. மீதி 7 லட்சம் ரூபாய் என்னோட பணம் சார். அதுல எந்த நகையும் இல்ல. இவன் போய் சொல்றான். உங்களுக்கு ஏது 7 லட்சம்? அது நல்லா கேளுங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு ஏது சார் 7 லட்சம்? சார், அதுல 5 லட்சம் ரூபாய் என் வைஃப் ரோஜா கொடுத்தது சார். என்ன உளறீங்க? உங்களை காணோம்னு அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல சார், நான் அதுக்கப்புறம் அவளை சந்திச்சு முழிக்கிறான் பாருங்க இன்ஸ்பெக்டர். மீதி 2 லட்சம் சார், அது கேசவன் தான் கொடுத்தாரு. நான் கொடுக்கலடா ராஸ்கல். திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லு. ஏய், போய் பேசாத. நீ தான் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்த. ஸ்னேகாவை வேலைக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு கமிஷன் நீ 2 லட்சம் ரூபாய் தரல. பாத்தீங்களா சார், ஸ்னேகா இவன் பொண்டாட்டி,
அவ என் கம்பெனில சேர இவனுக்கு 2 லட்சம் ரூபாய் நான் கமிஷன் கொடுத்தனா? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? வாட் நான்சென்ஸ்? நீங்க சொல்ற ஒரு விஷயம் கூட நம்புற மாதிரி இல்லையே. சார் உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் சார்? இதான் சார் உண்மை. சாரி மிஸ்டர் முகேஷ், நாங்க உங்களை பிடிக்கும்போது இவரோட பேக் உங்ககிட்ட தான் இருந்தது. அவரு இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாரோ அதை அப்படியே நம்பித்தான் ஆகணும். சார் இவன் இல்லாத நகைய இருந்ததுன்னு சொல்றான் சார். இருந்த நகையை நீங்க திருடிட்டு இல்லன்னு சொல்லலாம்ல. நகைய வித்துட்டீங்க, அந்த பணம் தானே இது? சூப்பர் சூப்பர் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் சத்தியமா சொல்றேன், நான் எந்த நகையும் திருடல. இந்த பணம் என்னோட பணம். சாரி, சட்டம் தன் கடமையை செய்யும். மிஸ்டர் கேசவன், உங்க பூர்வீக நகை என்னென்ன காணாம போச்சு, எத்தனை லட்சம்னு ஒரு லிஸ்ட் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் எஃப்ஐஆர் போடுறேன். சார் நிஜமா சொல்றேன், இது ஏன் பணம். உங்களுக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தா ரோஜாக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருங்க. 5 லட்சம் ரூபாய் அவளோட பணம். ஏன் பணம் சார்? ஒரு கேஸ் விஷயமா நீங்க சாலியா மாறணும். அப்படியே உடனே வந்துருங்க. நான் இப்போ உடனே வந்துறேன். யோ கான்ஸ்டபிள். சொல்லுங்க சார். ஒரு கேஸ் விஷயமா வெளியே போறேன். சரிங்க சார். திரும்பி வந்ததும் மகேஷை விசாரிக்க, அவரை உள்ள உட்கார. ஓகே சார். மிஸ்டர் கேசவன் சார், நான் கம்ப்ளைண்ட் எழுதி ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். ஓகே, நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் கோர்ட்ல வந்து வாங்கிக்கங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், அந்த டிரைவரை கூப்பிடு. ஓகே சார். சார் என்னையே ஏமாத்திட்டு ஓடலான்னு பாத்தியா? இப்ப வச்சம் பாரு வெயிட் எப்படி இருக்கு? ஏய், அந்த பையில பூர்வீக நகை இருந்ததா? எனக்கே பூர்வீகம் கிடையாது, இதுல பூர்வீக நகை ஏது? அட பாவி, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய லிஸ்ட் எழுதுனேன். வாய்க்கு வந்த நகை பேர்லாம் எழுதியிருக்கேன். லிஸ்ட் எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு நாள் நீ உள்ள இருப்ப. ரைட்?